Good morning. I hope you could have understood present tense and past tense and be form verbs. So let us learn future tense today along with some new prepositions. So let me write the prepositions on the board at first. So about, around, against, after, about, around, against, after, okay, by, beside, below, beyond, before, and even we can use along. Right, please. So let us go for the example. So when we form a sentence, we have to follow the sentence pattern. So the sentence pattern is, we know the sentence pattern. So subject, verb, extension, and full stop. Right? We know the subjects: I, we, you, they, he, she, it. Then what are the verbs? Already I told you, verb decides tense. So if you change the verb, automatically the tense will be changed. Here in future tense, so what are the verbs? If the subject is I, we have to use shall be, right? If the subject is you, they, he, she, it, we have to use will be, right? But you can interchange the verb. I, we for will be, you, they, he, she, it for shall be. No problem at all. இது குழப்பமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் will be வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் கற்றுக்கொள்ளும் பொழுது. ரைட் ப்ளீஸ். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த எக்ஸாம்பிள். அங்கே சாலையின் இரு ஓரங்களிலும் பல கடைகள் இருக்கும். ரைட். ஸோ எங்கே இருக்கும்? அங்கே இருக்கும். ஸோ இங்கே எதை பற்றி பேசுகிறோம்? பல கடைகளை பற்றி பேசுகிறோம். ஸோ மெனி ஷாப்ஸ். இப்போது பல கடைகள் வந்துட்டு நமக்கு சப்ஜெக்டாக இருந்தாலையும் வாக்கிய அழகுக்காக நம்ம இந்த அங்கேங்கிற வார்த்தையை முதல்ல போட்டுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். ஸோ தேர் வில் பி, ரைட், என்ன இருக்கும்? மெனி ஷாப்ஸ். ஸோ மெனி ஷாப்ஸ் வில் பி தேர் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக தேர் வில் பி மெனி ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வாக்கிய அழகுக்காக. ஸோ அப்போது தேர் வில் பி மெனி ஷாப்ஸ். மெனி ஷாப்ஸுங்கிறது இந்த இடத்துல தே, பல கடைகள். இப்போ தே வரதுனால நம்ம என்ன போட்டிருக்கோம்? வில் பி. பல கடைகள் அங்கே இருக்கும். எங்கே இருக்கும்? சாலையின் இரு ஓரங்களிலும். இந்த வழி நெடுக அப்படின்னு சொல்வதற்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்னா அலாங் பயன்படுத்துகிறோம். ரைட். ஸோ தேர் வில் பி மெனி ஷாப்ஸ் அலாங் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோடு. அலாங் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோடு. சாலையின் இரு ஓரங்களிலும் பல கடைகள் அங்கே இருக்கும். இந்த இடத்துல அலாங் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால், to mention when something is parallel with something. ஸோ ஏதாவது ஒன்று சரிசமமாக கூடவே வந்தால், அல்லது ஏதாவது ஒன்று when something is very close to something, when something is very close to very next to something, அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்னா along பயன்படுத்துகிறோம். ரைட். ஸோ டு மென்ஷன் when something is parallel with something, அப்போ நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? இந்த along பயன்படுத்துகிறோம். ரைட். ஸோ பல கடைகள் இருக்கும், மறந்துடாதீங்க. ஸோ பல கடைகள் இருக்கும். ரைட். லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இது உன் எதிர்காலத்தை பற்றி இருக்கும்.
இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இது உன் எதிர்காலத்தை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் இட் வந்து என்ன போடணும், வில் பி, ரைட்? ஸோ இட் வில் பி, இது இருக்கும், இது இருக்கும். எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், எதை பற்றி பேசுகிறோம் இங்கே? ஸோ எதையாவது ஒன்றை பற்றி நீங்கள் பேசுகிற பொழுது, குறிப்பிட்டு சொல்கிற பொழுது நீங்கள் என்ன பயன்படுத்துகிறோன்னா அபவுட் பயன்படுத்தணும். ஸோ இட் வில் பி அபவுட் யுவர் ஃப்யூச்சர். உன் மீன்ஸ் உன்னுடைய, உங்களின். ஸோ அபவுட் யுவர் ஃப்யூச்சர், ரைட் ப்ளீஸ்? ஸோ இந்த இடத்துல அபவுட் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? வேர் வில் யூ அப்ளை அபவுட்? டு மென்ஷன் or it means on the subject of, or it means regarding or concerning, and something is concerning. ஸோ எதையாவது ஒன்றை பற்றி குறிப்பிட்டு சொல்கிற பொழுது, அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற பொழுது நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்க, அபவுட் பயன்படுத்துகிறீங்க, ரைட்? ஸோ இட் வில் பி அபவுட் யுவர் ஃப்யூச்சர், இது உன் எதிர்காலத்தை பற்றி இருக்கும். ஸோ லெட் us go for the next example. You have to know the usages of every preposition. Already I told you there are many usages for every preposition. Here we see one usage for a preposition. So please don't forget this, keep it in your mind. So let us go for the next example. Around, right? ஸோ நாங்கள் தோட்டத்தின் அருகில், தோட்டத்தில் மாலை 5 மணிக்கு இருப்போம். மாலை 5 மணிக்கு இருப்போம். யார் இருப்பா? நாங்கள். ஸோ நாங்களுக்கு என்ன இங்கிலீஷில் வி வந்து என்ன போடுவோம்? வி வில் பி. வி வந்து என்ன போட சொல்லியிருக்கோம்? வி will தான், shall be or will be, no problem at all. ஸோ நாங்கள் இருப்போம். எங்கே இருப்போம்? தோட்டத்தில் இருப்போம். தட் மீன்ஸ் தோட்டத்தை சுற்றி இருப்போம். ஸோ அங்கங்கே இருப்போம் அப்படின்னா என்ன போடணும் அப்படின்னா அரவுண்டு போடணும், ரைட்? ஸோ we will be around the garden. we will be around the garden. தோட்டத்துக்குள்ளார இருப்போம் அப்படின்னா we will be in the garden. தோட்டத்தில் இருப்போம். இந்த இடத்துல தோட்டத்தை சுற்றி அப்படின்னா தோட்டத்தை சுற்றி இல்லை, அங்கங்கே தோட்டம் பரவலாக இருக்கும். ஸோ அந்தந்த இடங்களில் இருப்போம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? அரவுண்டு பயன்படுத்துகிறோம். ஸோ we will be around the garden at 5 in the evening. மாலை at 5 in the evening. ஸோ மாலை 5 மணிக்கு நாங்கள் தோட்டத்தில் இருப்போம், தோட்டத்தை சுற்றிலும் இருப்போம். அப்போ இந்த இடத்துல அரவுண்ட் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to mention when something is here and there. இங்கேயும் அங்கேயும் இருந்து அதை குறிப்பிடுவதற்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? அரவுண்டு பயன்படுத்துகிறோம். அல்லது to mention when something is in various places. ஸோ ஒன்று ஏதாவது ஒன்று பல இடங்களில் இருந்து அதை குறிப்பிடுவதற்கும் அரவுண்டு பயன்படுத்துகிறோம். அல்லது இங்கே அங்கே செதறி கிடந்தால் அப்போது நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? அரவுண்டு பயன்படுத்துகிறோம், ரைட் ப்ளீஸ்? ஸோ we will be around the garden at 5 in the evening. ஸோ மாலையில், ரைட் ப்ளீஸ்? ஸோ let us go for the next example. Next, against. நான் எதிர்காலத்தில் உங்களின் எதிரியாக இருப்பேன். உங்களுக்கு எதிராக இருப்பேன். ஸோ நான் உங்களுக்கு எதிராக இருப்பேன் எதிர்காலத்தில். ஸோ இங்கே யாரை பற்றி பேசுகிறோம்? ஐ வந்து என்ன பண்ணணும்? வில் பி ஆர் ஷால் பி. நான் இருப்பேன், எது வேணால் போடலாம், நோ ப்ராப்ளம் மட்டும். ஸோ ஐ ஷால் பி, ஐ வில் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருப்பேன். எப்படி இருப்பேன்? உங்களுக்கு எதிராக இருப்பேன். இஃப் எனிதிங் இஸ் ஆப்போசிட் சம்திங் we have to use against. AGAINST. ஸோ ஐ வில் பி அகைன்ஸ்ட் யூ. எப்போ? இன் ஃபியூச்சர். ஸோ எதிர்காலத்தில் நான் உங்களுக்கு எதிராக இருப்பேன். ஸோ இந்த இடத்துல அகைன்ஸ்ட் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இட் மீன்ஸ்
To mention when something is opposite. To mention when something is opposite. Something is opposite something. ஸோ ஏதாவது ஒன்று எதற்கு எதிராகவாவது இருந்தால் அதை குறிப்பிடுவதற்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? அகெயின்ஸ்ட் பயன்படுத்துகிறோம். ரைட் ப்ளீஸ். இந்த இடத்துல இன் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் டு மென்ஷன் த பீரியட் ஆஃப் டைம். ஸோ இந்த இடத்துல இன் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? டு மென்ஷன் த பீரியட் ஆஃப் டைம். டு மென்ஷன் த பீரியட் ஆஃப் டைம். Right, please. So let us go for the next example. After. நாளை மறுதினம் சீதா இங்கே இருப்பாள். சீதா இங்கே இருப்பாள். யார் இருப்பா? சீதா. ஸோ சீதா வந்து என்ன பண்ணும்? ஷீ வந்தால் will be. ஸோ ஷீ வில் பீனா என்ன அர்த்தம்? சீதா இருப்பாள். எங்கே இருப்பா? இங்கே இருப்பாள். சீதா வில் பி ஹியர். எப்போ இருப்பாள்? நாளை மறுதினம். இன்று விட்டு நாளை விட்டு அடுத்த நாள் இங்கே இருப்பா. அப்போது ஏதாவது ஒன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கடந்து இருந்தால் அப்போ என்ன பயன்படுத்தணும்? ஆஃப்டர் பயன்படுத்தணும். ஸோ ஷீ வில் பி ஹியர் த டே ஆஃப்டர் டுமாரோ. த டே ஆஃப்டர் டுமாரோ. ரைட் ப்ளீஸ். இந்த இடத்துல ஆஃப்டர் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் right please. It means the it means later than LETE. It means later than a specified time. Specified. ஸோ இட் மீன்ஸ் லேட்டர் தேன் அ ஸ்பெசிஃபைடு டைம். ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கடந்து இருக்கிற பொழுது நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? ஆஃப்டர் பயன்படுத்துகிறோம். ரைட் ப்ளீஸ். ஸோ நாளை மறுதினம் சீதா இங்கே இருப்பாள். சீதா வில் பி ஹியர் த டே ஆஃப்டர் டுமாரோ. ரைட் ப்ளீஸ். ஸோ டோன்ட் ஃபர்கெட். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். பை. அவள் அடுத்த வாரம் இந்நேரம் சென்னையில் இருப்பாள். யார் இருப்பா? அவள். ஸோ அவள் வந்து என்ன பண்ணும்? ஷீ வந்து என்ன போடுவீங்க? வில் பி. அவள் இருப்பாள். எங்கே இருப்பா? இன் சென்னை. in Chennai. So she will be in Chennai. அவள் சென்னையில் இருப்பா. எப்போ இருப்பா? அடுத்த வாரம் இந்நேரம். ஸோ அப்போது இந்நேரம்ங்கிறதுக்கு என்ன பண்ணும்? பை. ஸோ பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக். ஸோ இந்த இடத்துல பை எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள். ஸோ ஹியர் பை மீன்ஸ் இட் மீன்ஸ் not later than a specified time. Not later than a specified time. இங்கே ஆஃப்டர் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டர் தேன் அ ஸ்பெசிஃபைடு டைம். அதாவது குறிப்பிட்ட நேரத்தை கடந்துன்னு சொல்கிற பொழுதுக்கு ஆஃப்டர் பயன்படுத்துகிறோம். ஆனால் அதுவே பை எதற்கு பயன்படுத்துகிறோம்? ஒரு நேரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிற பொழுது பை போடுறோம். ஸோ ஷீ வில் பி ஹியர் இன் சென்னை பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் இந்நேரம் அவள் இந்நேரத்திற்குள். அதாவது இந்நேரம் இருப்பான்னா இந்த நேரத்தில் இருப்பாள். இந்த நேரத்தை கடந்து இருக்க மாட்டாள். இந்த நேரத்துக்குள்ளார இருப்பா. ரைட். இந்நேரம் இருப்பா. ரைட். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். beside. மாலா கதவருகே கோபாலுடன் 10 மணிக்கு இருப்பாள்.
ஸோ யார் இருப்பா? மாலா இருப்பாங்க. ஸோ மாலாங்கிறவங்களுக்கு யார்? நேம் ஆஃப் அ பர்சன் ஷீ. ஸோ ஷீ வந்து என்ன பண்ணும்? அகைன் வில் பி. ஸோ மாலா வில் பி. மாலா இருப்பா. எங்கே இருப்பா? கதவருகே இருப்பா. ஸோ ஏதாவது ஒன்று மிக நெருக்கமாக இருந்தால் அதை குறிப்பிடுவதற்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்னா பிசைடு பயன்படுத்துகிறோம். ஸோ மாலா வில் பி பிசைட் த டோர். பிசைட் த டோர் யார் கூட? வித் கோபால். எப்போ? அட் 10. ஸோ 10 மணிக்கு மாலா கதவருகே கோபாலுடன் இருப்பாள். ஸோ இந்த இடத்துல பிசைடு எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா to mention when something is at the side of பக்கத்தில் வெரி க்ளோஸ் டு சம்திங் அப்படின்னு சொல்கிற பொழுது நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? பிசைட் பயன்படுத்துகிறோம். ரைட். ஸோ ஷி வில் பி பிசைட் த டோர் வித் மாலா வித் கோபால் அட் 10. ரைட் ப்ளீஸ். ஸோ லெட் us go for the next example. உங்களின் பெயர் தலைப்பிற்கு கீழ் இருக்கும். தலைப்பிற்கு கீழே இருக்கும். ரைட். எது இருக்கும்? உங்களின் பெயர். ஸோ உங்களின் பெயருக்கு என்ன இங்கிலீஷில்? யுவர் நேம். யுவர் நேம்ங்கிறது இட்டு வந்து என்ன பண்ணும்? வில் பி. ஸோ யுவர் நேம் வில் பி. உங்களின் பெயர் இருக்கும். உங்களின் பெயர் இருக்கும். எங்கே இருக்கும்? தலைப்பிற்கு கீழே இருக்கும். இப்போ ஏதாவது ஒன்று ஒரு குறிப்பிட்ட ஒன்றுக்கு கீழே இருந்தால் என்ன பயன்படுத்துகிறோம் நீங்கள்? பிலோ. இட் கிவ்ஸ் த மீனிங் ஆஃப் அண்டர். ரைட் ப்ளீஸ். ஸோ யுவர் நேம் வில் பி பிலோ த டைட்டில். ஸோ தலைப்பிற்கு என்ன இங்கிலீஷில்? டைட்டில். ரைட் ப்ளீஸ். ஸோ இந்த இடத்துல பிலோ என்ன பயன்படுத்தப்படுகிறது? டு மென்ஷன் when something is lower to something. To mention when something is in a lower position. ஏதாவது ஒன்று ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு கீழே இருந்து அதை குறிப்பிடுவதற்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? பிலோ பயன்படுத்துகிறோம். ரைட். ஸோ your name will be below the title. So let us go for the next example. Beyond. ஓகே. இது உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கும். அப்பாற்பட்டது அல்லது அப்பாற்பட்டு இருக்கும். இது உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கும். ஸோ இதுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? இட். இது இருக்கும். இட் வில் பி. இது இருக்கும். இட் வில் பி. எப்படி இருக்கும்? உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கும். ஏதாவது ஒன்று ஒரு அளவை கடந்து இருந்தால் அதை இப்போ என்ன பயன்படுத்தணும்? நீங்கள் பியாண்டு பயன்படுத்தணும். ஸோ இட் வில் பி பியாண்ட் யுவர் இமேஜினேஷன். கற்பனைக்கு என்ன இங்கிலீஷில்? இமேஜினேஷன். ஸோ உங்களின் கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கும். அப்போ இந்த இடத்துல பியாண்ட் எங்கே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா to mention when something is apart from. To mention when something is apart from. ஸோ ஏதாவது ஒன்று ஒரு குறிப்பிட்ட அளவை கடந்து இருக்கிற பொழுது நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? பியாண்ட் பயன்படுத்துகிறோம். ரைட் ப்ளீஸ். ஸோ இட் வில் பி பியாண்ட் யுவர் இமேஜினேஷன். Right, let us go for the next example. Before. Okay. அவர்கள் அரசர் முன் அவையில் 10 மணிக்கு இருப்பார்கள். அவர்கள் அரசர் முன் அவையில் 10 மணிக்கு இருப்பார்கள். யார் இருப்பா? அவர்கள். ஸோ தே வந்து என்ன போடணும்? வில் பி.
ஸோ தே வில் பீனா அவர்கள் இருப்பார்கள். ரைட் ப்ளீஸ். எங்கே இருப்பாங்க? அவையில் இருப்பார்கள். தே வில் பி இன் த கோர்ட். தே வில் பி இன் த கோர்ட். அவைக்கு என்ன இங்கிலீஷில்? கோர்ட். Court is a common noun. So when we make a common noun into a proper noun, we have to use the. And court is a marked place, and court is a bigger place. So when we mention a marked place, we have to use in. அதனால in போட்டிருக்கோம். So they will be in the court. யாருக்கு முன்னாடி இருப்பாங்க? அரசர் முன். ஸோ இந்த இடத்துல அரசர் முன்னா அரசர் இருக்காருன்னா அவருக்கு எதிரே அர்த்தம் கிடையாது. அரசர் முன்னிலையில் அப்படின்னு அர்த்தம். அப்போது they will be in the court before the king. Before the king. எப்போ? at 10, 10 மணிக்கு. when you mention a particular time you have to use at, right? இந்த இடத்துல before என்ன பொருளை தருகிறது அப்படின்னு சொன்னால் to mention it gives the meaning to mention, or it means, so it means in the presence of, ஸோ முன்னிலையில் அப்படிங்கிற பொருளை அதை தருகிறது இந்த இடத்துல பிஃபோர். ரைட் ப்ளீஸ். ஸோ தே வில் பி இன் த கோர்ட் பிஃபோர் த கிங் at 10. அவர்கள் அரசர் முன்னிலையில் அவையில் 10 மணிக்கு இருப்பார்கள். ப்ளீஸ் understand the usages of every preposition. Already I told you there are many usages for every preposition, but here we see only one usage for a preposition. So please don't forget this and keep it in your mind. Let us see these preposition in detail in that chapter. அந்த சாப்டர் வரும்பொழுது பார்ப்போம். இப்போது எதிர்காலத்தில் தன்மை நிலையை குறிக்கும் வாக்கியங்கள் எவ்வாறு அமைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுருக்கு. அதனால் அந்த ப்ரிப்போசிஷன் வரும்போது இது எப்படி பயன்படுத்தப்படுகிறது, எந்த சூழ்நிலையில் பயன்படுத்தப்படுகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நாம் இப்போ ப்ரிப்போசிஷனும் சேர்த்து கற்றுக்கொள்கிறோம். ரைட் ப்ளீஸ். தன்மை நிலையோடு. ஸோ exercise sentences have been given in the link. Please open the link and do the exercises without fail. Practice makes a man perfect. Please don't forget. Let us meet in the next video. Thank you.